திவ்ய திரு பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அருமை தேவியாகப்பட்டவள் உமையவள் பார்வதா உங்கள் பாதத்தை பணிந்தேன் மன்னா. பார்வதா, இந்த கடவுளுடைய பாதத்தை நீ பணிந்தபடியா நான்கு திதிகளை சென்று நறுமலரை பறித்து மணவாளுடைய பாதத்தை பணிந்தபடினால் இந்த பரந்த உலகிலே என்றும் மனமுடன் வாழ்வாய் அம்மா, வாழ்வாய். நீங்க வாழ்வாய்னு சொன்னா வந்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடிகாலம் தங்கள் சித்தம் எனது பாக்கியமாக இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்து என்ன ஆயிரம் நந்தி காவலை விட்டு அது சீக்கிரமாக அழைத்தீர்களே, என்ன காரணம், ஏது காரணம்? பார்வதா, உண்மை நான் எதற்காக வரவழைத்தேன் நந்தியேஸ்வரனை விட்டு திருவிழா அப்படிப்பட்ட பேரி உங்களிடத்தில் சொன்னார் நீ மிக்க சந்தோஷப்படுவாய். என்ன கேட்டு போறவங்க என்ன விஷயம் சொல்றாராம் தெரியுமா உங்களுக்கு? என்ன தூக்கம் எதற்காக அழைத்தீர்கள், என்ன காரணம்? பார்வதா, நான் உலக பாடையாக சொல்லவே பார்வதா சொல்லவே புரிந்தாயா? உலக மக்கள் பதிலா இருக்குதா? எப்படிப்பட்ட வார்த்தை? உலக பிரபஞ்சத்திலே சரி எறும்பு முதல் ஏனை வரை 84 ஜீவ வேதங்களுக்கும் பணியாற்றக்கூடிய பரமேஸ்வரன் உலகத்துக்கே தாய் தந்தையாக விளங்கி வருகிறோம். ஆமா, மக்களுக்கெல்லாம் பட்சி பட்டினியாக வாடி வதங்கி வண்ணமுகம் சோர்ந்திருக்கிறது. சரி, இன்று பரமேஸ்வரன் வருவார், நமக்கு படி அளப்பார், எமக்கு நிறைப்படியாக அழைப்பார், குறப்படி அளக்க மாட்டா என்று எல்லோர்களும் எம்மை கோரி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவங்களுடைய குறை தீர்க்க வேண்டும், மக்களுடைய பசி தீர்க்க வேண்டும். அதனால் உம்மிடத்தில் ஒரு வாய் வார்த்தை விட்டு உரைத்து விட்டு நான் புறப்படலாம் என்று வந்தேன் அம்மா. அப்படியா? உண்மையாகத்தான். படியலுக்கு போகணுமா? ஆமா. போக சொல்லட்டுமா? போறதுல வீட்டுல வச்சுக்காம என் பொறுப்புல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? சொல்லவே இல்லையே ஒண்ணுமே. நான் சொல்றேன், நீ சொல்லிடுறீங்க. என்னடி படியலுக்கு போவதாக இருந்தா நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லவா? கையை உடைச்சு போடாத. இல்ல இல்ல, ஒரு வாய் வார்த்தை. சீலையும் கிழிஞ்சு போயிரு. 1800 பரவதா, கட்டிய கனவிடத்திலே ஓர் வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேட்கலாம், கேட்கணுமா? ஆனால் ஒன்று எப்படி? நம்மையாக இருந்தால் நலமாக ஏற்றுக்கொள்வேன். தீமையான ஒரு வார்த்தை சொன்னால் என் சர்பத்திட்டும் மைக்கடிக்கு செய்வேன். ஜாக்கிரதை. கேட்கணுமா வேண்டாமா? கேட்கட்டுமா வேண்டாங்கிறாங்க. உங்க மனது என்ன வருது சொல்லுங்க. போறாம என்ன சொல்லுங்க? போய் வருவோம்
படியலுக்கு போறேன் சொல்லி படியலுக்கு போய்விட்டால் என்னதான் தெய்வமா இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னதான் நான் தாயாக இருந்தாலும் நானும் ஒரு சரிநிகர் பெண் அல்லவா. எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆசை எனக்கும் இருக்கும். அதனால சற்று நேரம் நம்ம வீட்டுல விநாயகனும் கிடையாது, வேலவனும் கிடையாது. சரி, அதனால சற்று நேரம் சற்று பந்தனைக்கு வந்த பின்பு நீங்க பரியலுக்கு போகலாமே. அப்படி பாக்குறீங்க என்னன்னா கேட்டேன், வேற தெரியாத கேட்டேன். பார்வதா, பஞ்சனிக்கு கூப்பிட்டு தப்பு எல்லா பொம்பளைக்கும் இருக்கிற ஆசை எனக்கு இருக்குது. உலக பிரபஞ்சத்துக்கு மனிதாக மக்களுக்கு எல்லோருக்கும் நாம் தாய் தந்தையாக விளங்க வருகிறோம். இதாண்டி பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். என்னங்க சொல்றீங்க? உண்மையாகத்தான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் 10 மாதம் 300 நாள் அருமை ஐயா முனுசாமி அவர் அண்ணன் சொத்து நமக்காக அன்பளி செய்தார்கள். குடும்பம் எந்த பக்கம் போனாலும் தங்கமுகமாகி சீரும் சிறப்பாக நோயற்றா வாழும் குறைவற்றா செல்லும் பெற்று வாழ்ந்திருக்க இந்த அம்மனை பிரார்த்திப்போம். ராமோஜெயம். பார்வதா, இதுதாண்டி பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவாங்க. என்னத்த கண்டுகிட்டீங்க? ஒரு பெண்ணாகப்பட்டவள் 10 மாதம் 300 நாள் 3000 நாடி அங்கத்திலே சுமந்து ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாள். அப்படி பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தையாகப்பட்டது தாம் பசிக்கு அழுகும் போது ஒரு பெண்ணாகப்பட்டவன் மட்டம், அதாவது பட்ட மகளிலே மத்தியான வேளையிலே கொண்ட கணவனை, அதாவது அந்த அழுகக்கூடிய குழந்தைக்கு இருந்து பால் கொடுப்பாளா இல்ல கண்ட கணவனை பஞ்சனை கிடைப்பாளா? அதனால இதாண்டு பெண் புத்தி பின் புத்தி தீவிர புத்தின்னு சொன்னேன். எங்க புத்தி? ஆமா, பெண் புத்தி கேட்டுக்கோங்க. பெண் புத்தி இல்ல பின் புத்தியாமா? ஆமா, இதுக்குதான் சொன்னாங்க ஆம்பளைக்கு புத்திக்கல அவசர புத்திக்கன்னு. கேளுங்க, உலக மக்களுக்கெல்லாம் படியலுக்கு போறீங்களே, இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு நீங்க பஞ்சனிக்கு கூப்பிட்டா நீங்க பஞ்சனிக்கு தான் வருவீங்களா இல்ல உலக மக்களுக்கு படியலுக்கு தான் போவீங்களான்னு சொல்லி உங்களை பரிசோதிக்க கூப்பிடணும். தவிர மட்டும் மட்டும் எனக்கு குன்னாங்கல் கடல போற நோட்டத்து கூப்பிடல மாப்பிள்ள வந்து படுத்துக்கலாம் ஆசை மாப்பிள்ளைக்கு. பார்வதா, அதாண்டி பெண்களாகப்பட்டவங்க ஒரு திருப்பு புத்திக்காரினா பொம்பளைங்க, இவங்க ஆசைக்கு இணங்க போது சரி என்ற ஒப்புக்கொண்டா நம்ம கட்டிய கணவன் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்ட உடனே வந்துடுறேன் அப்படின்னா சரி ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா யாசைக்கு வரலைன்னா தோசைக்கல்ல மாவு ஊத்தி பாதி வெந்து போனா திருப்பி போடுவாங்க பாரு. பெண்கள் ஒரு திலப்பு புத்திக்காருங்க. நீ உங்க சதுரத்துக்கு வருது இல்ல திலப்பு புத்திக்காரங்க உங்க இஷ்டத்துக்கு வாம்பீங்க, நாங்க வரும்போது வேண்டாம்னு சொல்றீங்க. நாங்க உண்மைதாண்டி. நீங்க ஆஞ்சாதி என்ன யோசிக்குமா? என்னாச்சு? அதாவது பச்சோந்தி பாத்திருக்கீங்களா? மரத்துக்கு மரம் மரத்துக்கு போகும்போது கிளைக்கு கிளை போகும்போது நிறம் மாறுபது. அந்த பச்சோந்தி எப்படி நிறம் மாறுதோ அது போய் பச்சோந்தி கூட்டத்தை சேர்ந்தவங்க தாயை பட்டு பீதாமருந்து எட்ட கண்ணு கட்டின தூரத்தை வந்தா அதோ பாரு வர அப்பன்னு சொல்லி பெத்த தாயே பார்த்து சைட் அடிக்கிறவங்க இவங்க ஆசைப்படுறாங்க. உங்களை நம்மள பார்த்து தப்பா சொல்றாங்க. கண்ணு வந்தா பார்க்கத்தான் செய்வோம். ஏப்பா ஏப்பா சிவராஜ் சரி விடு. அடியே இதெல்லாம் ஆண்ட, அதாவது இதெல்லாம் பார்க்கத்தான் ஜீவம் அப்படி சமாளிக்கிறார். சரிங்க போயிட்டு வாங்க. அதனால சரி விடு, நமக்குள்ள சரி போயிட்டு வாங்க. அதனால உலக மக்கள் எல்லாம் எம்மை கோரி பரிசோதனை, அதனால நீங்க போயிட்டு வாங்க. அதனால வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் கிடையாது. நந்திக்காவல ஓடி போய் விட்டா. டேய் நந்தி இதோ உலக மக்களுக்கெல்லாம் நான் படியலக்க சொல்லணும். சத்தியமா பார்வதாக்கு எந்த ஒரு குறை இல்லாம சரி பதனமா காவல இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். வேலைக்கு சாப்பாடு கச்சதமா கொடுக்கணும். சரி நான் போயிட்டு வரேன். வர்ற வரைக்கும் நீ பதனமா பாத்துக்கோ. சரி புறப்படவா? போயிட்டு வரேன். பேசல வாங்க. என்ன வாங்க. நீங்க படியலுக்கு போவதெல்லாம் சரிதான். படியலுக்கு போவதாக இருந்தா மனதிலே ஒரு சின்ன ஆசை. சின்ன ஆசை? ஆமா. சரி, உன் ஆசை கட்டி கன்னடத்திலே கேட்கின்றாய்.
உன் ஆசை எதுவாக இருந்தாலும் சொல், அதை நான் நிவர்த்தி செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன். என் சந்தேகத்தை தீர்த்து விட்டு போக வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், சந்தேகம் உனக்கு மட்டும் இல்லடி, உம்மை போல பெண்களுக்கே சந்தேகம். சந்தேகம் காலையில எழுந்தாலும் சரி, நைட்டு தூங்குற வரைக்கும் சந்தேகம். பெண் ஜாதிகளை சந்தேக பிரபடி. ஆச்சா, அதாவது தீராத ஒரு நோய். ஆமா, பிறக்கும் போது சந்தேகத்தோட தான் பிறகுறாங்க. எங்க போயிட்டாங்களா, எங்க போயிட்டான், எங்க வரல, எங்க பண்ணா என்ன பண்றது, இப்படி பிறவி குணமாகப்பட்டது பெண்களுக்கு சந்தேகம். சந்தேக நோய்க்கு, அதாவது பிடிவாத குணத்துக்கு மருந்தே கிடையாது. உன் சந்தேகம் எதுவா இருந்தாலும் சரி, மனசுல இருக்கிறது விவரமா கேளு, அதுக்கு நான் சொல்றேன். கேட்கலாமா? மன உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? தேவையில்லாம வந்து வம்புகிறான், பார்த்து சொல்லி வைங்க, நடக்கிறது வேற. உனக்கு சந்தேகம்? இதோ உலகத்துல தொட்டில் பழக்க சுடுகாடு வரை பெண்களுக்கு தீராத ஒரு நோய் உன் சந்தேகம் மனசுல ஏற்பட்டுருச்சு, அத சொல். உலகத்துல எத்தனையோ தெய்வம் எங்க போட்டீங்கன்னா கேட்டு போங்க. எங்க போறீங்க? நான் கேக்குறேங்க. பாடி உங்கதான் காணாடு பார்த்தேன். கேக்குறேன் என்ன கேக்குறேன்னு கேளுங்க. வீட்டுக்கு போறீங்க? எப்படி வீட்டு கிளம்பிட்டு ஓட்டர் கடைக்கு போறேன். நான் கேக்குறேன்னு சும்மா ஏண்டி ஓண்டியும் கூடாது. என்ன சந்தேகம் கேட்க போலாமாடி? கேக்குறேன்னு வா போலாம். வண்டி ஆட்டோ வந்து சேர்க்கிறியா? பைத்தியக்காரி சொல்லுங்க பாக்க. சீக்கிரம் சொல்லிட்டு போ, கடைசியா போ. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? சாமி தானே சொன்னா சரி. நினைக்கும் போ. நீ கடவுள் நம சிவாயா போயிட்டு எங்க படியானது புலத்துறங்க சிவாயா பாரு. நீ எங்க இருக்கு போய் குறா போ. அதான் எல்லாத்துக்கும் வேணுமே உனக்கு. நீ போனேனா எல்லாத்துக்கும் வந்துரும். காசு என்ன கேட்பாங்களே? நான் இங்க இருந்து தரேன் போ. சரி போ. நாங்க உலகத்துல எத்தனைதான் தெய்வம் இருந்தாலும் உலகத்துல ஓட்டுல பண்ணால பாவம். ஆனா கால் குறகாட்டுலாம்
பணமுழுத்து ஓடா அப்படி முடிக்கிறீங்க. உலகத்தில் முதல் தெய்வம் என்பது யார்? யார்? உத்தம பரம்பொருளை எனக்கு கூற வேண்டும். இதுதானா? இதுதான் சந்தேகம். உன் சந்தேகம் இது. பார்வதா, இந்த உலக பிரபஞ்சத்திலே முதல் தெய்வம் யார் என்று உன் மனதிலே சந்தேகம். இதை சொன்னால் நீ ஆனந்த சந்தோஷப்படுவாய். உண்மைதாங்க. எல்லோரிடத்திலும் கைத்தட்டி சிரிப்பாய். அப்படிப்பட்டவர்கள் உண்மையாகத்தான். உண்மை போல் பெண்களிடத்திலே மிக சந்தோஷமாக சொல்லி சிரிப்பாய். எப்படி? உலக பிரபஞ்சத்திலே மும்மூர்த்தி தேவரிலே காத்தல் அழித்தல் படைத்தல் சிவன் விஷ்ணு பிரமா. உலக பிரபஞ்சத்தில் முதல் கடவுள் இந்த சிவபெருமான் நானே. நீங்கதான் பெரியவர். உண்மையாகத்தான். ஆமா, கேட்டு போறவங்க. அப்படி இருந்தா உலகத்தில் பெரியவர் நீங்க தான். உலகத்தில் முதல் கடவுளாகப்பட்ட இந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமான் 2 பொறுப்பு. சரிங்க. நான் தான் முதல் கடவுள். ஆகாயம் என்பது யார்? யார்? பூமி என்பது யார்? பெண்ணே, ஆகாயம் என்பது எம்மை போல் ஆண். சரி. பூமி என்பது உண்மை போல் பெண். எப்பயுமே என்ன ஆம்பளைங்க எப்பயுமே மேலதான், பொம்பளைங்க கீழே. இதுதானே நடக்கிறது. ஆமா, ஆம்பளைங்க மேல, பொம்பளைங்க கீழே. சரியா? கேட்டு பாருங்க. ஆணாகப்பட்டவள் மேல், பெண்ணாகப்பட்டவள் கீழே செல்ல வேண்டும். ஆமா, சரிங்க. அப்படி என்றால் இரவிலே ஒளி வீசக்கூடிய அந்த சந்திரன் யார்? பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரியன் என்பது யார்? இதோ சந்திரன் சூரியன் யார் என்று உன் சந்தேகம். என் சந்திரனோ என் வலதுக்கண், சரி, சூரியனோ இடதுக்கண், இரண்டும் எம் நேத்திரமாகும். நீங்க அதுவும் நீங்க தான். உண்மையாகத்தான். உலகத்தில் எல்லாமே ஊட்டுக்கிறது தெரியலீங்க. தன்னாலா சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தீர்ந்து போச்சு. நான் புறப்படவா? போயிட்டு அம்மாவை கவனமாக பார்த்துக்கொள். ஐயோ, அம்மாவை அடியோட பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? அப்படியே பாத்துக்கிறேன். அரண்மனையில இருந்து பாத்துக்கிறேன். நான் பார்வதா, நான் புறப்பட்டு வரவா? போயிட்டு வாங்க. புறப்படுகிறேன். உலக மக்களுக்கு பணியளக்க வேண்டும். யார் பேசல? என்னடி பிரச்சனை? என்ன விட்டுட்டு இருக்குது? பூனை பையனாத்த மாட்டி என்னதான் அந்த சந்தேகம் போய் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல 1 முதல் 10 வரை எண்கள் உலகத்தில் பொருள் அடங்கி உள்ளது. ஒவ்வொரு எண்ணுக்குள்ளும் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்க படி இழக்க போகலாம். பார்வதா, இத சொல்லிட்டு நான் போகலாம்ல? நிஜமா அனுப்பிடுவேன். உலகத்துல 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகமே 1. 2 என்றால் 2 நேத்திரங்கள். 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்றால் 5 என்றால் 5 பஞ்சபூதங்கள். 6 என்றால் நம் மகனாக வழங்கக்கூடிய வேலவனுக்கு முகம் 6. 7 என்றால் கன்னிமார்கள். 8 என்றால் 8, அதாவது திக்குகள். 9 என்றால் நவகிரகங்கள். 10 என்றால் 10 என்றால் என் பக்தனாக வழங்கக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு ஒரு சிரம் 10. இல்லை என்றால் உன் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனுக்கு அவதார 10. 10 தலை ராவணேஸ்வரன் சிரம் 10. எங்க அண்ணன் அவதார 10ன்னு சொல்றீங்க. ஆமா, எங்க கேட்டதுக்கெல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு பதில் எல்லாமே சொன்னதெல்லாம் சரிதான். கடைசியா சொன்னீங்களே அந்த 10 தலை ராவணேஸ்வரன் உங்களோட தீவிர பக்தன். இலங்கை ஆண்டு வந்தா ராவணேஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து ராவணேஸ்வரன் பேர் நாமத்தார் இருப்பதனால உங்க பக்தனுக்கு முதல் இடத்துலயும் எங்க அண்ணன் ஹரிராம கண்ணன் உலகத்தில் எல்லாம் முதல் கடவுள் எங்க அண்ணன் தானே. 10 அவதாரம் கொண்டவர். அவருக்கு 2வது இடம் வச்சு பேசுறாரு. இதெல்லாம் செல்லாதுங்க. அதனால நீங்களா பெருசு கிடையாது. அப்போ உலகத்துல பெருசு எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் பெரியவர். ஓங்க அப்படின்னா அப்படி பாவுடு அப்படியே பேசு. பண்ணிக்கலாம்.
அட கோபபுரத்தை கொல்லா நீ யாரு? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? எங்கடத்தில் மன்றாடி கேட்டால் வரம் கொடுப்போம். வரத்தை மெச்சி நீ புறப்படலாம். எங்க மனைவி இருக்கின்றாலே சக்தி பார்வதா, அவ சக்தி கொடுப்பா உனக்கு. சட்டி சட்டி யாருன்னு கேளு முதல்ல. யார முத இருந்துட்டு போ. என்ன வேணும்? அப்படி அம்மாட்ட வரேன் சொல்லு. வேண்டும் ஏது வர வேண்டும்? கீழே விழுந்து மண்டிட்டு அம்மாட்ட வரேன். ஒரு அடி அடிச்சா வேற என்னுடைய வாதத்தை வேண்டி மனம் வரத்து உரைக்கிறான் அழைப்பேன். நாங்கள் பணிவதற்கு நாங்கள் தேவர்கள். உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவராக ஒழுங்கக்கூடிய அம்மையப்பன் அல்லவா நாங்கள். என் பாதத்தில் நீதான் பணியணும், உன் பாதத்தில் நான் பணிய முடியாது. உன்னுடைய பாதத்தில் நான் பணிவதா? ஒரு பாதம் முடியாது. உயிரிமான ஆச்சரியரோட பாதத்தை வாங்கி வேண்டும் வரத்தை வாங்கி செல்வாய். வரத்து வாங்குறது அவ்வளவு பெரிய தேவனா நீ? நீ தான் அவ்வளவு பெரிய ஆளா? நாங்க உலக, அதாவது உலக மக்களுக்கெல்லாம் நாங்க தான் படி அளக்கக்கூடிய பரமேஸ்வரன். ஆமா, உலகத்துக்கெல்லாம் சக்தி அளிப்பவர்கள் அடி உலகத்துக்கெல்லாம் சக்தி கொடுப்போம். உங்களுக்கு நாங்களா அப்பா அம்மா கொடுக்க மாட்டாங்கடா, சக்தி கொடுப்பவள். கொன்று
அவர் என்ன சொன்னாரு? அடிக்காடப்பா மத்தாலக்காரன் அவரு மையாந்தரன் என்ன வந்து அடிக்காத இல்லப்பா அவரு அடிக்காதப்பா அப்பவே போலான்னு இவன் பேச்சு கேட்டு சந்தேகம் நான் தான் பொம்பளை கேக்குறேன்னு படியலுக்கு போக வேண்டியது ஓங்க அப்பன்னு அப்படியே நான் வேண்டாம்னு சொல்றேன். நான் படியலுக்கு போறேன் இல்லைங்க கொஞ்சம் சரி பைத்தியாரு கிழக்கு பிடிச்சு விட அவன் தான் குடி போய் பேசுறான். முடிஞ்சது போறியா இப்ப எங்களை என்ன பண்ணுவேன்? அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். வாய் திறக்க மாட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ற? என்ன பண்ணுவேங்க? திறக்காத உள்ள போறதுக்கு தேவர்களை அடித்து உதைத்து தென் உலகில் யாரும் வாழ முடியாது. எங்களை பகைச்சிட்ட காலு காலை ஒரு புத்தி சொல்லுடி. முழுவதும் என்னாமல் முறைக்கிறா வெறி உண்ட நாயை போல எனக்கு குறைக்கிற எதுவும் தெரியாம எனக்கு எதுவுமே தெரியல. கழுதைக்கு உபதேச காதல உரைத்தாலும் கழுது கிட்ட பேர் உபதேச காதல உரைத்தாலும் அது காலுகான்ற புத்தி கத்திர புத்தி போகுமா? அது மாதிரி எனக்கு கழுது மாதிரி உபதேசம் பண்ண கத்திக்கிட்டே இருக்கிற நாய்க்கிறேன் கழுதுகிறேன். நீதான் உலகத்தை படைத்தவள். நீ உலகத்தை படைத்தவள், உலகம் அனைவர்களையும் படைத்தவள். தாய். நீதான் தாய். உனக்கும் தாய் தான், எனக்கு தாயா? எல்லாருக்கும் தாய். ஏண்டி நான் உனக்கு பிறந்ததுனால நீ தாயா? நல்ல அடிக்காத. இந்த கைலகிரி யாரு சொந்தமானது? கைலங்கிரி யாரு சொந்தம்? உனக்குதான், நீயே வச்சுக்கோ. அனைத்து வீரம் தீரம் குச்சம்பளம் அனைத்தும் குடத்தோல் சக்தி எல்லாமே நீயே வச்சுக்கோ. உனக்கு என்ன புட்டங்கிற வேலை? நம்மளை கொண்டு போய் எங்க போட்டுருக்கிற? சிறையில திறக்கிறேன். என்னையும் அதே சிறையில போடு. இல்ல உன்னை தனியா அவ போகும்போதே எனக்கு சந்தேகம் கேட்டாடா. என்ன அந்த சந்தேகம் சொல்லல போய் அந்த சந்தியாமலை இதுல இல்ல நம்ம எங்க இருக்கிறோம்? கையில கொண்டு விட்டோம். ஆனா இன்னும் இருக்குதே சங்கு மாதிரி அடுவரக்கூடிய அறியாம கண்ணன் ஒருவர் இருக்கிறான். அவனை ஒருவனை திரைப்படுத்தி விட்டால் அகில உலகத்துக்கு நாடே கடவுள். என்ன வெள்ளமோ கொள்ளவோ யாராலும்